ஓகே மக்களே பாருங்கள், கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. பயங்கரமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கோம் மக்களே. வணக்கம் 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 எனது அருமை மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் குபேரா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ நான் அப்படியே இந்த வழியில் நடந்து வந்தேன், உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு நினச்சேன். பட் அப்போ வீடியோ எடுக்கல. இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பெரண்டை இருக்குல்ல, பெரண்டை வந்து எடுத்து சுத்தம் பண்ணிடுறாங்க. அந்த இந்த நாரில் இருக்கிற சைடில் அதெல்லாம் சுத்தம் பண்ணி விற்றுட்ருக்காங்க மக்களே. பாருங்க, அதேமாதிரி எலுமிச்சம்பழம் நல்ல வியாபாரம். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு சைடுமே குருசு வியாபாரிகள் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன கடை போட்டிருக்காங்க. அவங்க நிறையா இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நாட்டு காய்கறிகள் வச்சுருக்காங்க. வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து பாவக்காய், பாருங்க கோவக்காய், எல்லா அக்கானே வருதா. வரேன் பாருங்க. வாழைப்பூடை நிறையா, அது என்ன சொல்கிறது, வாழைப்பூடை இதெல்லாம் பக்கம் இருக்கிறதா மக்களே. பட் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அத்தனையுமே நம்ம காட்டுக்கால மேட்டுக்கால கிடைக்குமில்ல, அந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களா. அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே தான் வருங்க. இதான் குபேரா மார்க்கெட்டு, புதுச்சேரியுடைய டெய்லி மார்க்கெட். ஓகேங்களா, ஃபேமஸ்ஸு காய்கறி, மிகப்பெரிய காய்கறி சந்தை. இங்கே பாருங்க மக்களே, துளசி இந்த பாருங்க. இது வந்து இந்தானே, இது முடக்கத்தாந்தலை, துளசி இதெல்லாமே. ஸோ நிறைய வைக்கிறாங்க. இதான் அருகம்புல். நான் வரேன். நான் டூரிஸ்ட்டு. வெளியிருந்து வந்தவன். நான் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறேன், இங்கே கிடைக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக வீடியோ பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, வருவாங்க. சரிங்க. இங்கே பாருங்க மக்களே, வேப்பந்தலை முதல் கொண்டு விற்றுட்ருக்காங்க மக்களே. தான் கோயிலுக்கு அதான் இங்கே பாருங்க மக்களே, வாழை இலை, வாழைத்தண்டு. நான் தான் சொன்னல மக்களே, வேப்பந்தலை முதல் கொண்டு வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் காணு. அப்படியே அந்த பக்கம் பாருங்க. அப்படியே காலையில் இன்னுமே நிறைய கடை இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அந்த பக்கம் ரைட் சைடு இருக்குது. இதான் குபேரா மார்க்கெட். நல்ல பெரிய மார்க்கெட்டு தான் போல். உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். புதினா, அதுக்கப்புறம் இது என்ன காய்க்கிறது, பொன்னாங்கண்ணி. பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை, இது அகத்தி கீரை, இது என்னமோ கீரை, பாலக்கீரையாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலக்கீரை. இது வந்து மிளகு தக்காளி கீரை, முருங்கைக்கீரை. இது என்ன காய்கீரை, புளிச்சக்கீரை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. இதை பாருங்க, நம்ம நாட்டு பழம். ஸோ இதுதான் மக்களை எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே இருக்க எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களை தான் வச்சுட்ருக்காங்க. நன்றிங்கக்கா. வரேன். நம்மளை வேற வாங்கன்னு நினச்சிட்றாங்க. ஆமாவா, இப்போ மூஞ்சி பார்த்தாலே தெரிய மாட்டாமல் வாங்க மாட்டானா வடிவேல் டைலாக் மாதிரி நம்ம. சரி விடுங்க, பாவம். இங்கே பாருங்க மக்களே, இல்லை லைனாக இதுதான் சின்ன சின்ன விஷயங்களை கூட போட்டு விற்றுட்ருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக்கள். இந்த முடக்கத்தாங்கீரை அதெல்லாம் வந்து நம்ம இன்டீரியர் கிராமத்தில் தானே கிடைக்கும். ஆனால் இங்கே எனக்கு கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வேப்பந்தலை, துளசி, எலுமிச்சங்க எல்லாம் பாருங்கள் அப்படியே கொட்டி கிடக்குதுங்க. முக்கியமாக இந்த ஆவாரம்பூவுங்க. இந்த ஆவாரம்பூவு இதெல்லாம் தான் வைங்களா. ஸோ இது மாதிரி தான். சரி, அடுத்து குபேரா மார்க்கெட் உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா சாப்பிட போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். வெல்கம் டு குபாரே அங்காடி 9th. மொத்தம் 9 கேட்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய மார்க்கெட்டுங்க. ஆஹா, கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள ஃபீல் அப்படியே கிடைக்குதுங்க. இந்த பக்கம் சரௌண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம எப்படி போகலாம். பூக்கடை, பாண்டிச்சேரியை இதெல்லாம் காமிக்கிற மக்கள், இதெல்லாம் காமிக்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது, செம வாசமாக இருக்குது. 120 ரூபா கிலோ, 120 ரூபான்னு நினைக்கிறேன். கிலோவாக இருக்காது, அரை கிலோ சம்திங் அந்த மாதிரி இருக்குது. கிலோ 120 ரூபாய் கொடுத்த கட்டுப்படி ஆகாது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பூ தான். இது என்னது 10 சம்திங் சொல்லுவாங்களா மக்கள், அது கலர் பாருங்கள். இது வந்து செம்மங்கி பூ. இது நல்ல வாசமாக இருக்கும். அடாடாடா செம்ம. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பூ தான். வெளியே பார்த்ததை விட உள்ளதான் பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே வந்து பூ மார்க்கெட்லாம் பார்த்தோமா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி மார்க்கெட்டு பார்த்தா கோயம்பேடு மாதிரி. ஆனால் கோயம்பேடு டிஃப்ரெண்ட். அங்கே பெரிய கடையாக இருக்கும், இங்கே வந்து குட்டி கடையாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, உள்ளே வந்து ஃபேன்சி கடை முதல் கொண்டு வளையல் கடைலாம் இது வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேன்சி கடை இருந்து காய்கறி கடை, இதான் மாலை கடை, பூஜா கடை இருக்குல்ல, பூஜா கடை. இஞ்சி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ரைட், சூப்பராக இருக்குங்க. கேரட்டு பாருங்கள், தலைவர் எப்படி அடிக்க வச்சிருக்காரு நீட்டாக. தக்காளி 40 ரூபாய் அன்றைக்கி கிலோ. 40 ரூபாங்க மக்களே. கூடையில் எப்போ தான் இருக்கு. இவங்க வந்து எல்லாமே வந்து நல்லா அடிக்க வச்சுருக்காங்க. ட்ரேயில் வைக்க முடியும் பாருங்கள்.
கண்ணை கவரும் விதமாக அடுக்கி வச்சிருக்கிறார் அண்ணன். ஈரோடுண்ணா, ஈரோடு. ஓகே. பார்க்கல சப்ஸ்கிரைபர். ஆமாண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணா, பார்த்தீங்களா? சரி, நான் வரேன். ஓகே, இங்கே வருங்க மக்களே, சரிதா? எல்லா விதமான காய்கறியுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் காய்கறி சந்தையில் காய்கறி அவைலபிள் இல்லாமல் இப்படி இருக்கும். சொல்கிறேன் நான், ஏதோ ஒன்று பேசணுமே அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறேன். சரிதா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. செம. இதை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. ஒரு எத்தனை ஏக்கருக்கா? ஒரு 10 ஏக்கர் வருமா மார்க்கெட்டு? 10 ஏக்கர் வர வாய்ப்பு, 5 ஏக்கர் வருமா? 1.5 ஏக்கர் தானா? ஓகே, எனக்கு தெரியல, உள்ள வந்தேன். சரி சரி, மீட்டிங்கில் சொன்னாங்க 1.5 ஏக்கர் தானே மார்க்கெட்டு. பரவாயில்ல, பாருங்க, நேற்று சொல்லியிருக்காங்க. சரி 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 சரி, சரிங்க மக்களே. 1.5 ஏக்கர் சண்டை. ஆனால் நல்லா, ஏன்னா எதனால் அப்படி சொன்ன அப்படின்னா அந்த கோயம்பேடு ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதுங்க. அதுதான் மேட்ரு. சரி, ஓகே, அவ்வளோதான். இத்துடன் நம்ம இந்த மார்க்கெட்லேருந்து கிளம்பி இல்லைங்கக்கா போயிட்டு சாப்பிட்லாம். பசிக்குது எனக்கு. கேட்டு 9 அப்படின்னாங்காட்டி சரி, நிறைய கேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே சுற்றிலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போகலாம், போய் சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழம் 2 கிலோ 100 ரூபா. எலுமிச்சம்பழம் 2 கிலோ 100 ரூபா. பரவாயில்ல. 2 கிலோங்கும் போது அண்ணா 2 கிலோக்கு எத்தனை காயினை பிடிக்கும்? 60 நிற்கும். ஓகே ஓகே மக்களே. அடுத்து இப்போ தான் வந்து பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் எல்லாமே வந்து நீக்கக்கூடிய டைமு. ஒவ்வொரு கடையை வந்து நீக்கி ஓப்பன் பண்ணி எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக போய்ட்டுருக்கோன்னு சொன்னால, முன்னாடி போனோம் அப்படின்னா கிருஷ்ணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குமாமாங்க. நான் முன்னாடி அப்படின்னா என்னப்பா நீ முன்னாடி சொல்ல எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நான் வந்து எவ்ரி வீடு நான் எங்கெங்கே போய் சாப்பிட்றேன் அப்படிங்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஒவ்வொரு லொக்கேஷனும் உங்களுக்கு பர்டிகுலராக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே அந்த இடத்துக்கு வரலாம். நீட்டாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தான் தேடி போயிட்டுருக்கேன். எப்படியெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே பாண்டி தாங்க. அதெல்லாம் ஃபாரினர்ஸ். ஆனால் இங்கே கீழே வந்து எப்படி தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்டரில் வந்து டிச்சுக்குழி போகணும். அப்படியே அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் கம்பத்தை நட்டு வச்சுட்டாங்க. இடத்துக்கும் பிரச்சனை இல்லை. டிச்சு இதாகிக்கும், தண்ணி போகுதில்ல. அதனால் இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க எப்படி போகுதுன்னு. அப்படியே போய் எல்லாம் கடலில் தான் எங்களுக்கு கலக்குது. வேற எங்கேயும் கலக்கல. போய் கடலில் தான் கலக்குது. ஆனால் நல்லா இருக்குது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா 2 சைடும் அந்த இடைவெளி பாருங்களேன். நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி எங்கேயுமே வந்து இவ்வளவு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இடைவெளி விட்டுருக்க மாட்டாங்க. 2 சைடு ரோடு, சென்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டிக்கு இது எங்கள் சுத்திகரிச்சுட்டு கிட்டத்தட்ட எதுவும் போகும். இல்லை சாக்கடை தான். ஸோ மக்களே, வந்து விட்டாச்சு கிருஷ்ணா ஹோட்டலு. ஸோ இந்த கிருஷ்ணா ஹோட்டல் வந்து ஒரு வீட்டு முறை சமையல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. பட் எப்படின்னு தெரியல. ரைட்டு, ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. புதுச்சேரியில் பாரதி ஸ்ட்ரீட்டுங்க. ஓகேங்களா? பாரதி ஸ்ட்ரீட்டு 405 பாரதி ஸ்ட்ரீட்டு தான் கடை. வாங்க போவோம். வீடே தான் மக்களே. ரைட், என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. உட்காந்து சாப்பிட்லாம். வீட்டு முறை சமையல் வீடு மாதிரியே தான் இருக்குது. வீடே தான் மக்களே. வந்தேன், ஆர்டரை கேட்டார்கள், சொன்னேன். என்னென்ன இருக்குது அப்படின்னா தோசை, இடியாப்பம், ஆப்பம், பூரி கிழங்கு இல்லை, இட்லி இல்லை அப்படின்னாங்க. பூரி கிழங்கு இல்லாமல் நல்லா இருக்காது. ஸோ வந்து இடியாப்பம் சொல்லியிருக்கேன். தேங்காய் பால் இருக்கான்னு கேட்டால் இருக்குனாங்க. ஸோ இடியாப்பம் சொல்லியிருக்கேன். வரோம் சாப்பிட்லாம். ரொம்ப நாளாச்சு இடியாப்பம் சாப்பிட்டு. அப்படித்தான். எவ்வளோண்ணா இது? எவ்வளோ இது? ஒரு பீஸ் 2 பீஸ் 30 ரூபா. ஓகேண்ணே, சந்தோஷம். பாருங்க மக்களே, தேங்காய் பால் ஊற்றுங்கண்ணே. நல்லா ஜம்முன்னு ஊற்றுங்க, கொஞ்சம் கூட ஊற்றுங்க. ஆஹா, இதுக்கு நான் அடிமையப்பா. மக்களே சாப்பிட்லாம். நன்றிண்ணே. இடியாப்பத்தில் தேங்காய் பாலை ஊற்றி அப்படியே அதை வந்து ஒரு டிப் அடித்து தேங்காய் பாலில் சாப்பிட்லாமா? ஓகே மகளே, ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஆப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டேன். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுங்காட்டி சட்னி ஊற்றிட்டு சொல்கிறேன். ஓகே, தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து பருப்பு குழம்பு. ஆப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு செட்டு தான். சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது.
அப்புறம் எப்படிடா கேசவா நீ வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 7ஆம் தேதி சொன்னேன் ஆப்பம் சொன்னார். அவரும் கேட்டார், அவர்கிட்ட அதான் சொன்னார். அதான் கேட்டால் நம்ம ஒரு செட் ஆப்பம் சொல்லி யாருக்கு போகணும்னு வச்சுக்கலாமா நான் பண்ணேன். ஓகே அப்படின்ட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. காலையில் கமெண்ட் இருக்காமல் நான் அதை வீடியோவில் காட்டல. நான் சமோசா குட்டி சமோசா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட முடியல. இல்லைன்னா நான் என்ன பயங்கர பசியாக இருக்கும், நல்லா சாப்பிட்ருக்கலாம். அது என்ன பழக்கத்தை சாப்பிட முடியும், வயிறில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஆப்பம் உங்களுக்கு தெரியும் சாப்பிடலாமா. தோசை தான், பட் அது வித்தியாசமாக வடச்சட்டியல் மாதிரி ஊற்றுவாங்க, உங்களுக்கு தெரியும்ல. சரி நல்லா இருக்கு மகளே. ஒரு ஓகே மக்களே, நான் அப்படியே நின்று இந்த இடத்துல நின்று உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் வந்து எடுத்து கொடுக்குறேன். மக்கள்ஸ் டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான டேஸ்ட்டு, ரொம்ப ஹைப்பெல்லாம் கிடையாது. சட்னி சாம்பார் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொடுக்கலாம். ஓகே நைட்டாக இருக்குது, வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா, கம்பல்சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். நல்லா நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்களா. ஜே நல்லா போயிட்டுருக்கு. இது 600 ரூபாய்ங்களா? அப்படிங்கப்பா, கொல்லிமலையில் இதெல்லாம் ரொம்ப சீப்புக்கா. அங்கே நான் கொல்லிமலை வாங்கி தான் பார்த்தேன் மக்களே. 4 அவக்காடோ 600 ரூபாங்க. கம்மன் அவக்காடோ செடி காட்டில் ஓட்ட கூட நல்ல காசாடு தெரியுது மக்களே. இந்த கடை உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்காரங்க தாராபுரத்துக்காரங்க கடை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரடைஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு சீ ஃபுட்லாம் சாப்பிட்டேன்ல. சாப்பிட்டு நீங்கள் வந்து ஜூஸ் குடிச்ச அவக்காடோ. ஸோ அவன் பேர் திரும்ப வந்திருக்கேன். நேற்று மாதிரியே சக்கரை கம்மியாக, ஐஸ் கம்மியாக, 2 கம்மியாக. ஓகே மக்கள், அவக்கேடோ ஜூஸ் வேறு மாதிரி வலி ஊற்றி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்லாமா? நான் கட்டாயமாக அவக்கேடோவை பற்றின ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொல்லிமலை போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுற மக்களே. இது வந்து இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் மாதிரி. அப்படியே அவக்கேடோ அப்புறம் பழுத்துருதுன்னா அப்படியே தோலை மட்டும் அப்படியே பிச்சை எடுத்து தொப்பை மாதிரி உறிஞ்சி வரும். அப்படியே உரிச்சிட்டு உள்ள விதைகள் கொட்டை இருக்குது, அந்த கொட்டை தூக்கி போட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு கப்பில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு மசிச்சு நசுக்கி விட்டு ஃபுல்லாக கலந்து விட்டு அப்படியே ஸ்பூன் அள்ளி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். மில்க் ஆட் பண்ணி சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சி குடிச்சிங்கன்னா ஜூஸு. இது ரொம்ப நல்லது மக்களே. ஹார்ட்டுக்கு சொன்னால் ஹார்ட்டுக்கு நல்லது, பசங்களுக்கு நல்லது, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஒர்த்துப்பா. மக்கள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பாண்டி வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து குடிங்க. இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, உங்களுக்கு 2 கடை இருக்குது. பட் நான் வந்து இந்த கடை தான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுக்குறேன், வந்து குடிங்க. ஓகேவா? நேரங்கள் கழித்து மக்களே, ஆக்சுவலாக வந்து இதை நான் வீடியோ எடுக்கிறதாவே இல்லை. இங்கே பாருங்கள், பார்த்து நினைப்பேன். இந்த இடம் வந்து நம்ம லொக்கேஷனில் கொடுக்குறேன். இங்கேருந்து பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது மக்களே. சிக்கன் சமோசாவில் 15 ரூபா தான் ரேட்டு, வந்து 15 ரூபா தான். ஆனால் ஒரு 4 பீஸ் உள்ள சிக்கன் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒர்த்து சுட சிக்கன் சமோசா ஒர்த்துங்க. மட்டன் சமோசா இருக்குது, சிக்கன் சமோசா இருக்குது. இப்போ நான் சிக்கன் சமோசா சாப்பிட்டு இருக்கேன். எப்படி அம்மா இருக்குது? கம்மியாக இருக்குங்களா? சிக்கன் சமோசா வேறு லெவல். ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாலுமே மக்களே மட்டன் சமோசா 25 ரூபா, 30 ரூபா. மயமும் சட்னி கொடுக்குறாங்க, வேறு லெவல். ஆமாம், மைனஸும் சட்னி கொடுக்குறாங்க, மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க மக்களே. வாங்க மாமா. ஆனால் இது மட்டன் சமோசா எவ்வளோண்ணா? 25 ரூபா. மட்டன் சமோசா 25, சிக்கன் சமோசா 15 ரூபா மக்களே. இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒர்த்து ஸ்பாட்டு, சுட சூப்பராக இருக்குது. அந்த உள்ள அந்த சிக்கன் லேயர் இருக்குல்ல, நான் சும்மா நார்மல் சமோசா நினச்சி வந்தேங்க. ஒர்த்தான ஸ்பாட்டு. K7 மக்களே, உண்மையாலுமே ஒர்த்து. நான் சாப்பிட்டு என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல. நீ பாண்டிச்சேரி வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த. இங்கே பாருங்க, மாம்ஸ் வந்து இப்போ பொதுவாக சாப்பிட மாட்டார். பட் இவரே வந்து சாப்பிட்றாருன்னா, இன்னொன்று வாங்கி சாப்பிட்றாருன்னா ஒர்த்து. டேஸ்ட் நல்லா இருக்காடி சாப்பிட்றேன். பொதுவாக சிக்கன்லாம் அதிகமாக எடுக்கிறதில்ல. நாங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் தான் சாப்பிட்றாரு. ஆனால் இவரே வந்து 2வது டைம் வாங்கி சாப்பிட்றாருன்னா ஒர்த்தாக இருக்குது. இங்கே பாருங்க, சுட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து புதினா சட்னி, இன்னொன்று வந்து மயனஸு. இங்கே மயனஸுக்கு பஞ்சமே இல்லைங்க மக்களே. பாருங்கள், அங்கிட்டு மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா நல்லா இருக்குது, 15 ரூபாய் இருந்தாலும் ஒர்த்து. ஆனால் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கிறது கரெக்டாக நம்ம கடை லொக்கேட்
என்ன ஸ்ட்ரீட்? புதி ஸ்ட்ரீட், மணிகூண்டு பக்கத்தில். ஓகே ஓகே ஓகே. ஜங்ஷன் மணிகூண்டு பக்கத்தில் புதி ஸ்ட்ரீட். ஓகே 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 ப்ரோ. ஓகே ஓகே மக்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து மைனஸ், இன்னொன்று வந்து புதினா சட்னி. சமோசா நல்லா பெருசாகவே இருக்குது. அது சமோசாக்கு மேலே இருக்கிற இந்த லேயரே நல்லா இருக்குதுங்க. அப்படியே மைனஸ் டிப் அடிச்சு பாருங்க மகளே, இதான் சிக்கன் பீஸு. எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கன்னா 2-3 பீஸ் இருக்குது. நல்லா சுட 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 இருக்குது. அந்த மைனஸில் டிப் அடிச்சு சான்ஸே இல்லை. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த கடை மிஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேரடைஸ் பிரியாணின்னு சொல்லி போனோம்ல, அது கூட அது ஓகே மக்களே. பட்டு ரேட் வைஸ் ஒப்பிடும்போது 15 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான சிக்கன் சமோசா இப்படியே நீங்கள் தான் மக்கள் இவ்வளோ சூப்பராக சாப்பிட்றேன். இந்த மயோனீஸும் புதினா மிக்ஸ் பண்ணது அது வடை இல்லைங்க, அது கட்லெட். மக்கள் மைனஸ் தமிழில் சொன்னால் வடை, இங்கிலீஷ் சொன்னால் கட்லெட். அவ்வளோதான். வாங்க வடை வாங்க, இந்த வடை வாங்க. வடை சாப்பிடுறியா நீங்க? வடை சாப்பிடுறியா? கட்லட்டுக்கு நான் வேணாம். கட்லட்டா, வடை கட்லட். ஆக்சுவலாக சிக்கன் சமோசா வந்து வேறு லெவல் டேஸ்ட் பண்ணிட்டோம். மட்டன் சமோசா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். என்ன மாமா? மட்டன் நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் மக்களுக்கு. அக்கா ஒரு மட்டன் சமோசாக்கா. வா மக்களை இங்கே பாருங்கள், மட்டன் சமோசா ஆல்சோ ரெடி. சுட 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 இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த புதினா சட்னிக்கும் இந்த மைனஸுக்கும் இங்கே பாருங்கள் மக்களே. ஏங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஒருத்தங்க இந்த கடை ஃபேமஸாக தான் இருக்கணும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு கடை ஆரம்பிச்சு? ப்ரோ கடை எவ்வளோ நாள் ஆரம்பிச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு கடை ஆரம்பிச்சு? இது ஒரு 8 வருஷம் ஆகும். 8 வருஷம்? அப்போ ரைட்டு பிரதர், அப்போ ஃபேமஸான கடை தான் மக்களே இது. சரிங்க மக்களே, ரைட்டு சாப்பிட்லாம். மாமன் சொன்ன வடை இருக்குல்ல, வடை இப்போ தான் பொரிச்சிட்டு இருக்காங்க, கட்லெட் வடை. வா இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க கலரு. ஆனால் அது சிக்கனா? என்னது சிக்கன் கட்லெட் மக்களே. வா மஸ்ட்டு ட்ரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. ஆனால் இது ஒரு 2 வேடிங்கண்ணா. மொத்தம் 4, ஒன்றில் 2 இன்னொன்று 2. அவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன், கையில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மட்டன் சமோசா வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வேறு லெவலில் பொரிச்சிட்டாங்க மக்களே. ஆஹா மக்களே, நம்ம கேமரா ஆஃப் பண்ண கேப்பில் அண்ணன் வந்து எடுத்து வந்து உள்ளே கொட்டிட்டாரு. இங்கே பாருங்க, சுட கட்லெட் ரெடியாக இருக்குது. ஆனால் கட்லெட் எவ்வளோண்ணா? சிக்கன் எவ்வளோண்ணா? 10 ரூபா. ஓகே கொடுங்கண்ணா, மொத்தம் 2 கட்லெட் கொடுங்க இப்போதைக்கு. சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்கிறோம். ஒரு பிளேட்டில் 2 மக்களே கட்லெட். சுட சிக்கன் கட்லெட். மைனஸ் கிடைக்குமா? இதோ போடுற மாதிரி. ஓ இதான் மைனஸா? ரைட் இதில் போட்டு வச்சிட்டிங்களா? இது புதினா சட்னி. ஆஹா மாமா வாங்க. சரி ஃபோன் பேசிட்டேன். ஓகே மக்களே வாங்க, நம்ம இதை ஆரம்பிப்போம். குருநாதா ஆரம்பிங்கள். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. காப்பி ரைட் வந்துரு. பாட்டா பண்ணுங்க. அதெல்லாம் பிரச்சனை. எம்பட சைட்லேருந்து வந்து ஊரில் பாடாமையே இருக்குமா? எடுத்து விட்டு அடிங்க பார்க்கலாம். நடக்குதுங்களா? ஓகே மக்களே, இந்த மட்டன் சமோசாக்குள்ளே மட்டன் எத்தச்சோறு இருக்குது. தேடுகிறேன் மட்டனை. இதுங்க ரொம்ப சுடுதுங்க. சுட இருக்குது. இல்லை உள்ளே இருக்க பீஸ் இருக்கும். மாமா மட்டன் சமோசா எடுத்து சாப்பிட்டு பாருங்க மாமா. எடுத்து சாப்பிடுங்க. வடை எடுத்து சாப்பிடுங்க. வடை
வடை தான். சுக்குன்னு வடை. கட்லெட் தான் மாமா. தமிழில் சொன்னால் கட்லெட், இங்கிலீஷ் சொன்னால் வடை. அது டிப் அடிச்சு எடுங்க மாமா. அடா அடா அடா. ஒர்த்தா ஆ மயோ தான் வேறு லெவல். ஓகேங்க மக்களே. மக்களே மயோ புதினா சட்னி. புதினா சட்னி கலக்கி வச்சிருக்காரு. சூப்பராக இருக்குப்பா. இப்படி சாப்பிட்டா பாய்க்கு அந்த மட்டன் ஒரு செம்மையாக இருக்குது. உண்மையாக ஒருத்துக்குமாம்மா செம்ம ஒருத்தர் எதாச்சும் சும்மா வந்தா மக்களே, சும்மா ஒரு சமோசா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சிக்கனை ட்ரை பண்ணலாம். சிக்கனே சூப்பராக உள்ள பீசஸ் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் சேம் ஒரே டேஸ்ட் தான். சிக்கனே பெட்ரு. இங்கே பாருங்க அந்த மயவும் புதினாவும் அன்பளிவபிள். மக்களே இங்கே பாருங்க மக்களே, வடைங்க, சிக்கன் வடை சரிதா, 10 ரூபா, வெறும் 10 ரூபா. சாப்பிடலாமா? அது டிப் அடிச்சு சேஸ். நல்லா இருக்கு. டாப்பு டக்கரு சிக்கன் சமோசா தான். இன்னும் சிக்கன் சமோசா நல்லா இருக்கு மக்களே. ஆஹா எடுத்துங்க ஒட்டைங்க. கலக்குனா செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே தனியாக இருக்கிறத விட கலக்குனா தான் அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன் சமோசா பட்டர் மக்களே 25 ரூபாய். மட்டன் சமோசாவோட 15 ரூபாய் சிக்கன் சமோசா ஒர்த்து. ஆமாம் ஆமாம் வெள்ளை கலர் மாறிச்சு பாரு. ஆமாம் ஆமாம் உடங்கி மாமா, பசிக்குது மாமா. உள்ள போனா நிறைய இருக்குமாப்பா. ரைட்டு. நாங்கள் இருந்து எடுத்துக்கோங்க மக்களே. அப்படியே எடுக்கிறோம், அப்படியே ஒரு டிப் அடிக்கிறோம். ஓகேங்களா? இல்லை சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சு சொல்லலாமா? அவ்வளோதான் மாமா, நம்ம தான் ஊற்றி எத்தனை தின்னாலும் ஆசை அடங்க மாட்டேங்குது. போதும் மக்களே, அடுத்து வேறு ட்ரை பண்ணலாம். ஓகேங்க மக்களே, சூப்பராக இருந்துச்சு. மஞ்சில் பிரியாணி ஓகேங்களா, கடை பேர். ஒன் ஆஃப் த ஒர்த்து ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது, என்ன போண்டா? சிக்கன் போண்டா. ஓகே, சிக்கன் சமோசா சாப்பிடுங்க மக்களே, ஒர்த்தாக இருக்கும். வந்தீங்கன்னா அது அதை மிஸ் பண்ணாதீங்க, செம்ம ஸ்பாட்டு. அடுத்து பாருங்கள் மக்களே, பார்சலுக்கு வந்து எல்லா பேர் வந்து தயாராக இருக்கிறாங்க. இந்த புதினா சட்னி வந்து ஒர்த்து, சரியான ஒர்த்து. அந்த மயனீஸ் எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் புதினா சட்னி வந்து டேஸ்ட் மாறும். சரியான டேஸ்ட். இந்த புதினா சட்னி தான் ஒர்த்துங்க உண்மையாலுமே. சூப்பர் சூப்பர். லைட்டா ஓகே. இதுதாங்க டேஸ்ட்டு, புதினா சட்னி தான் டேஸ்ட். மைனஸ் செகண்டரி தான். நல்லா இனிப்பா சக்கரை போட்டு அரைப்பாங்களாட்டு ராவா அல்டிமேட். மக்களே இங்கே வாருங்கள், ஹப் ஆரோக்கியா. போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாம். நான் ஐஸ்கிரீம் இருக்கா? இப்போ வாருங்க மக்களே, எவ்வளோ ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் கடையில் ஒரு ஃப்ரிட்ஜு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 10 15க்கு மேலே இருக்குதுங்க. சரி ரைட். ஆனால் பைட்ஸ் இருக்கா? பைட்ஸ் பாக்ஸாக தான் வரும். பாக்ஸாக வருமா? இப்போ எல்லாமே ஹப்பு பல்க்குங்களா? ஆ ஓகே ஓகே. வேறு என்ன? வேறு எல்லாமே இருக்குது. ஓகே மக்களே, இங்கே பாருங்க, எல்லாமே வந்து அருண் கம்பெனி. மாம்ஸ் பாருங்க மாம்ஸ், எதுன்னு வாங்கலாம். அருண் ஐஸ்கிரீம் வாங்க, கோன் வாங்கிக்கலாம். நாங்கள் வாங்கண்ணா, கோன் இருக்குது. இந்த கோன் கொடுங்க. புரியல. கடை வச்சு போட்டு
கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹோல்சேல் மாதிரி. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இந்த கொடுங்க. ஐயா இந்த ஐகான் எத்தனை? 3. இது என்ன ஃப்ளேவரு? வெண்ணிலா, சாக்லேட் இருக்கா? அதா சாக்லேட், பட்டர் ஸ்கெட்சு? பட்டர்ஸ்காட்ச் வர சாக்லேட். எனக்கு வெண்ணில எடுத்துக்கிறேன். சரி ஓகே. சரி இப்போ எல்லாத்துக்கும் வெண்ணிலாவே கொடுத்துருங்க. 3 3ங்கண்ணா. ரைட்டு மக்களே. ஐஸ்கிரீம் கப்புலேயே வந்து வாங்கியாச்சுங்க ஹோல்சேல்லையே. மக்கள்ஸ் மாமா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு தான் வருவேன் ஒத்த காலில் நின்று சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மாமா இங்கே இருக்கிறாரு. மக்களே இந்த அருண் ஐஸ்கிரீமுடைய லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அருண் ஐஸ்கிரீம் பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் ரைட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் ரைட்டில் தான் அந்த சமோசா கடை. ஓகேங்களா? இது ஒரு ஹப்புங்க மக்களே. மேக்ஸிமம் இங்கே வாங்குறதெல்லாம் வந்து புது எப்படி சொல்கிறது டேட் வந்து எக்ஸ்பீரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்குது. ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தானே கடைகளுக்கு ரீட்டெயிலுக்கு போகுது. ஸோ அதனால் இந்த ஹப்புன்னு போட்டுருக்காங்களா, அதனால் டெய்லி ஹப்பு. சூப்பர் மக்களே, வாங்க சாப்பிட்லாம். மக்களே ஐஸ்கிரீமை பிரித்த உடனேவே நான் சொல்கிறேன், பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள். உண்மையாலுமே இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. மேலே அந்த சாக்லேட்டு அந்த இதெல்லாம் போட்டு ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டு மொத்தமாக வந்து 100 எவ்வளவோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் எவ்வளோ நம்ம பே பண்ணேன்? 101 வந்து 90 ரூபாயா? மொத்தம் 90 மொத்தம் 90 ரூபா பே பண்ண மக்களே. அப்போ ஒன்று 30 ரூபா. ரைட் ஒன்று 30 ரூபா. செம்மையான இருக்குது. மேம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே மக்களே. மேலே போட்டுக்க சாக்கோ பில்லிங்ஸ் தான் இங்கே வருது சைடில். சான்ஸே இல்லைங்க. ஆம் சார், உண்மையாலுமே சொல்லுங்க, கடையில் வாங்குறத உண்மையாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. உண்மையாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மனசை தொட்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறான். இங்கே பார்த்தீங்களா இல்லையா வாட்டர் ஃபவுண்டைன் ஆகிறது மக்களே. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், பான்லே பாலகம் வச்சுருக்காங்கல்ல. பான்லே பாலகம்னு என்னென்னா நம்ம ஊரில் ஆவின் பாலகம்னு சொல்கிறோம்ல, இங்கே தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் கூட்டுறவு பால் இது சொசைட்டி சொல்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து பான்லே பாலகம். நம்ம ஊரில் ஆவின் எப்படி, அதே மாதிரி இங்கே பான்லே. அப்படி தானுங்க? ஆமாங்க, பான்லே ஆவின் மாதிரி இது. அதான் சரி, ஆவின் மாதிரி. ஓகே மக்கள், அவ்வளோதான். ஊருக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்க போனால் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இருக்கிறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டுங்க மக்களே. எங்கே பாருங்க, அது அந்த பக்கம் வந்து என்னமோ ஒரு ஹோட்டலு, அது அந்த பக்கம் மறைச்சிக்கிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சரவண பவன் அந்த பக்கம் ஏசி தெரியுதுங்களா. அப்படியே இங்கே பாருங்க, ஆரிய பவன் சைவம், எல்லாமே சைவம். சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சைவம், அந்த பக்கம் சைவம். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா அசைவங்க. வசன பவன் ஏசி அசைவம், ஆரிய பவன் சைவம் அசைவம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பிரியாணி, ஸ்டார் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவம், இந்த பக்கம் பூரா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் இருக்குதுங்க மக்களே. அடுத்து டோல்கேட்டில் ஒரு அக்கா வந்து அது போட்டலாமாக்கா? சரி ஓகேக்கா, அதே போட்டுருங்க. உளுந்தூர்பேட்டையில் வந்து பண்ருட்டி கொய்யாப்பழமா? பண்ருட்டியில் பலாம்பழம் தானே ஃபேமஸ்ஸு? கொய்யாப்பழம் ஃபேமஸ் தானா? ரைட்டு. மதுரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ருட்டி எல்லாத்துக்கும், பண்ருட்டி எல்லாத்துக்கும் ஃபேமஸ் தான் போல மக்களே. ரைட்டு, சரிங்க மக்களே, அவ்வளோதான், வாங்கியாச்சு, கிளம்பலாம். கொய்யாப்பழம் வாங்கினோம். அடுத்த நிமிஷம் வந்து பாருங்கள், அண்ணன் வந்து நான் என்னடா அப்படியே விற்றுட்டு வந்தாங்களேன்னு மற்ற மக்களே. முந்திரிங்க அங்கே பாருங்க, அங்கே காட்டுங்க, அதை காட்டுங்க. இது வந்து வறுத்த முந்திரி, இது சாதா முந்திரி. வறுத்த முந்திரி எவ்வளோண்ணா? 100 ரூபாயா பாக்கிட்டு? பண்ருட்டியில் முருந்தரி ஃபேமஸ்ஸு பார்த்தீங்களா நீங்கள், எல்லாம் ஃபேமஸ்ஸு தான். 100 ரூபா மக்களே. அப்படியாண்ணே? ஒரு பயிரோட டேமேஜ் இருக்காதா? சரிங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா. மக்களே அந்த வியாபாரம் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் மக்களே, ஒரு பாக்கெட்டுக்கு 3 பாக்கெட் வாங்கியாச்சு. சூப்பர். 3 பாக்கெட் 250 ரூபா. கொய்யாப்பழம் வந்து 2 பாக்கெட் வாங்கியாச்சு. நம்மளுக்கு மாமாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியாச்சுங்க. சரி ஓகே மக்களே, இத்துடன் நமது இந்த பயணமானது, அதாவது ஃபஸ்ட்டு வந்து சென்னை விழாக்கு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் சீரிஸில் முடிச்சு விட்ருப்பேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையே போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி போய்ட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி திண்டுக்கல் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மறுபடியும் சென்னை அப்படியே ஆரம்பித்து பாண்டி சீரிஸோடு முடிக்கிறோம். எவ்வளோ இதோட இருந்து இந்த பாண்டி சீரிஸ் முடியுது. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வேறு ஏதாவது சீரிஸ் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஹோமில் பண்ணலாம். நம்ம ஊரில் கறி வறுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு மாமா கூட கறி வறுத்தலாம். ஸோ அந்த விளாக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிங்களே. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் கேசவன் செய்யோ இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த நமது சேதுமாதவன் மாமா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் உங்களது கேசவன் வாங்க ஹைலைட்டு நம்ம சின்ன தங்க மாமனுக்கு ஒரு நன்றி போட்டு
கூடிய சீக்கிரம் வந்து மொடக்குஷ் தொகுதியில் வந்து மாமு வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. சரி டாடா மாமா. ஓகே டாடா மாமா. நன்றி 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 நன்றி. சிறப்பு மக்களே, சும்மா சொல்லக்கூடாது. இது வந்து பாருங்க, நாட்டுக்கோழி சமையல் ஸ்ரீ கலா மெஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கேஎஃப்சி தலப்பாக்கட்டி பாருங்க மக்களே, தலப்பாக்கட்டி கேஎஃப்சி நாட்டுக்கோழி விருந்து. அடேங்கப்பா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்புறம் ஒரு அரேபியன் இது நிற்க. அப்புறம் என்ன இருக்குதா, உளுத்தூர்பேட்டை டவுனில் கூட எத்தனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த மதுரை ஸ்ரீ பாலாஜி பவனு. நிக்கா பிரியாணி நல்லா இருக்கும் மாம்சுங்க. நிக்கா பிரியாணி, கல்யாண வீட்டு பிரியாணி மக்களே.